பிரியமானவர்களே, வாழ்வும் வழியுமானவரே, வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழ்த்தும் ஜெபமும் ஆசீரும் அருள் வந்துள்ள உங்கள் யாவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இனியதொரு நாளாக இன்ப திருவிழாவாக இரு மனங்கள் இணையும் இல்லற திருவிழாவிற்கு எம்மோடு இணைந்து இணையில்லா இறைப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்வு காண்கின்றோம். விண்ணகத்தின் ஆசீர் இம்மண்ணகத்தில் உங்கள் வழியாக இந்த மணமக்களுக்கு கிடைக்கப்பெற இறை மக்களாக நீங்கள் யாவரும் இணைந்து வந்திருப்பது பெருமையே. ஆண்டவரின் செயல் இது. ஆண்டவராலே இது நிகழ்ந்துள்ளது. ஆண்டவரே ஆசி வழங்குகின்றார். அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையோடும் புனித வளனாரின் நிறை ஞானத்தோடும் நடந்தேறும் இம்மணவிழா உங்கள் அனைவரின் பிரசன்னத்தால் நிறைவு காண்கின்றது. வாழ்வும் அவர் கொடையே, வாழ்வின் நலன்களும் அவர் அருளே, வாழ்வின் திட்டமும் அவர் சித்தம். இறை சித்தத்திற்கு பணிந்து இணைந்து இல்லறத்தை தொடங்கும் இம்மண மக்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து ஜெபிப்போம். இப்பலியில் இறை நம்பிக்கையுடன் இணைவோம். எல்லாரும் கவனிங்க. இது கல்யாண மண்டபம் கிடையாது, கோயில். கடவுள் வாழ்கின்ற இடம். சும்மா குறுக்கு நெடுக்க போய்க்கின்னு சத்தம் போட்டுக்கின்னு கை தட்டிக்கின்னு சிரிச்சுக்கின்னு விளையாடிக்கிட்டு தான் வெளியே போயிருக்கு. தயவுசெய்து பூச முடியவர்களும் அமைதியாக இருக்கணும். தாலி கட்டிட்டு வெளியே போகிறவர்கள் சாமியார் உடுப்பை வச்சுட்டு உள்ளே போகிறவர்களும் அதுவரை அமைதியாக இருக்கணும். ஜபிக்கணும். உங்களுக்காக ஜபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம இதை புது மன தம்பதிகளாக ஜபிப்பதுக்காக வந்திருக்கின்றோம். அதனால் பேசிக்கிட்டு அங்கே இது பண்ணாதீங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, செல்வராஜன், நிலாஷா இவர்கள் திருமணம் என்ற அருள் சாதனை பெறுவதற்காக இந்த ஆலயத்தை வந்திருக்கின்றார்கள். நம் அனைவரும் இவர்களுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இவர்கள் அமைக்க இருக்கின்றது எல்லாரும் எப்பொழுதும் நல்லறமாக அமைய இவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் தாமே இந்த திருமணம் என்ற அருள் சாதனை நிறைவேற்றுகின்றார்.
எனவே எப்பொழுதும் கடவுள் இவர்கள் வாழ்வின் மையமாக இருந்து இவர்களை வழிநடத்துமாறு இந்த கல்வாரி பலியிலே நாம் செபிப்போம். எனவே இந்த கல்வாரி பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாய் இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா மனித குலத்தை படைத்த பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவிழமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் அடியார்கள் செல்வராஜன் லாஷா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் முதலால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சியாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றின் மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிலும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கிய பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவனே என் எலும்பில் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 12, verse 31 till chapter 13, verse 8. Brethren, earnestly desire the higher gifts, and I will show you a still more excellent way. If I speak in the tongues of men and of angels, but have not love, I am a noisy gong or clanging cymbal. And if I have prophetic powers, and understand all mysteries and all knowledge, and if I have all faith so as to remove mountains, but have not love, I am nothing. If I give away all I have, and if I deliver up my body to be burned, but have not love, I gain nothing. Love is patient and kind. Love does not envy or boast. It is not arrogant or rude. It does not insist on its own way. It is not irritable or resentful. It does not rejoice at wrongdoing, but rejoices with the truth. Love bears all things, believes all things, hopes all things, endures all things. Love never ends. The word of the Lord. Thanks, dear Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனி. புரியலையா? தமிழில் சொல்லுமா, இங்கிலீஷில் சொல்லுமா? என்னவா? தமிழா இங்கிலீஷா? தமிழ் தான். இல்லை, தாய்மொழி விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள். என்ன சைலண்டாக இருக்கிறீங்க? குட் மார்னிங் சொல்ல என்ன சொல்லுவீங்க? அதை கூட கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. மக்களே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எதுக்கு வாங்கி திறக்க மாட்டேறீங்க? என்ன நான் சாப்பிடல, ஏன்னா நான் 3 பூசை கண்டினியூஸாக முடிச்சுட்டு வரேன். வந்து பார்த்தீங்களா, வந்ததே லேட்டாக தான் வந்தேன். சரி, இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருக்காட்சி பெருவிழாவை தாய் திருவையோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இன்று திருமணம் என்னும் திருவருட்சாத்தின் வழியாக இணைய இருக்கின்ற செல்வராஜன், செல்வி நிலாஷா இவர்களுடைய, கரெக்டா? நிலாஷா இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாடு நமக்கு ஒரு 3 செய்தி கொடுக்கும். ஒன்று, கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். அது நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தது. மூன்றாவதாக அவர்கள் கொடுத்த இந்த 3 பரிசு பொருட்கள். இவை இந்த 3 தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். இன்றைய
திருவழிபாடு நமக்கு இப்பொழுது நடக்கின்ற இந்த திருமணம் என்னும் திருவழிபாடு நமக்கு இன்னொரு செய்தியை கொடுக்கின்றது. ஒரு உறவை இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த திருமணம் என்னும் ஒரு திருவருட்சாதம் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை பங்கு சாமியார்கிட்ட இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபாதர் உங்கள் பங்கு பசங்கள்லாம் வந்து எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, குட்டி சோத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபாதர் டென்ஷன் ஆகிட்டார். பசங்களெல்லாம் கூப்பிட்டு, வாங்கடா என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க, இப்படி ஒரு என்ன பசிருக்கிறீங்க, நடந்துச்சா, அப்படி ஏதாவது சம்பவம் இது பண்ணியிருக்கீங்க? பங்கு சாமியார்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பங்கு சாமியார் பசங்கள்லாம் கூப்பிட்டு திட்டுறாரு, என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்னு. அதில் ஒரு பையன் திடீர்னு எழுந்திரிச்சு, தம்பி பேர் என்னப்பா, சகோதரா உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவஹரி. ஓகே ஃப்ரெண்டு. சிவகரி என்ன பண்ண டப்பு நினைச்சு, ஃபாதர் பைபிள் என்ன ஃபாதர் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டான். ஃபாதருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா சொல்கிறேன், பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. உடனே சிவகரி சொல்கிறப்பல, ஃபாதர் ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15-16 என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டப்போ, பைபிள் வச்சுருக்கீங்களா, இல்லை, சரி பரவாயில்ல விடுங்க. கடவுள் ஆதாமை தூங்கின பிறகு என்ன பண்றாரு, அவர் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. ஆமாம், சரி, இப்போ அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டப்போ, அப்போ சிவகரி சொல்கிறப்பல, ஃபாதர் நான் எலும்பை தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். ஏன் எலும்பை தேடிக்கிட்டு இருக்கிறேன்? ஆதாம் தன்னுடைய எலும்பிலிருந்து வந்த பெண்ணை தான் மணந்தார் இல்லையா? அப்படின்னா தன்னுடைய எலும்பிலிருந்து அவர் உருவாகினால் அவர் பெண் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா என்னுடைய எலும்பு ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பெண் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த எலும்பு யாருன்னு தேடிக்கிட்டு இருந்த ஃபாதர், இதை போய் தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படின்னு சிவகரி சொல்கிறாப்புல. யாருக்கிட்ட? ஃபாதர்கிட்ட. சிவகரி ரொம்ப பிஸியாகிற, இந்த பக்கமா. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை படைத்தது இந்த உலகை ஆள்வதற்காக, அரசாள்வதற்காக. படைப்புகளின் அரசனாக மனிதனை படைத்தார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த இறைவன் அவருக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்தினார். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கென்று தகுந்த துணையை ஏற்படுத்தினார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்போ நான் கேட்குறேன், செல்வராஜன் உன்னுடைய தகுந்த துணையை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த குட்டி சோத்தில் நீ ஒரு ஆள் இல்லை, சிவகரியோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்ட இல்லையா? சிவகரி ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்ற? உனக்காக அன்னைக்கு சிவகரி பேசியிருக்கிறான், ஆனால் எலும்பு தேடினது நீ தான் இல்லையா? உனக்கான எலும்பை நீ கண்டுபிடித்து விட்டாய். ஒருவேளை பொண்ணு கொஞ்சம் பல்காக இருந்தால் சதையும் சதையுமே அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் எலும்பின் எலும்புமே அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இருக்கிறாங்க, அதனால் என் எலும்பும் எலும்புமே சதையும் சதையுமே அப்படின்னு சொல்லிக்கும். சரியா? உனக்கான தகுந்த துணையை நீ செலக்ட் பண்ணலை, அப்பா அம்மா செலக்ட் பண்ணலை, கடவுள் தேர்ந்தெடுத்ததால் இன்று நீங்கள் திருமணம் என்னும் திருவருட்சாதம் வழியாக இணைய இருக்கின்றீர்கள். கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், திருமணத்தில் நாம் ஏற்படுத்துகின்ற இந்த வாக்குறுதி நினைவில் கொள்ளுங்கள், இறுதி வரை. இன்றைய திருமண தம்பதிகளுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, திருமணம் ஆக போகிறவர்களுக்கும் சரி, இந்த வாக்குறுதி நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வாக்குறுதி நினைவில் கொள்ள வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரம்மாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் நேசிக்க மதிக்கும் வாக்களிக்கிறேன் என்று கடவுள் சந்நிதியில், கடவுளுடைய திருமுகத்தில், கடவுளுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இறை சமூகத்திற்கு முன்னாக ஏற்படுத்துகிற வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வாக்குறுதியை மீறுவதற்கோ இல்லை உடைப்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை, தகுதியற்றவர்கள். ஏனென்றால் கடவுள் முன்னால் நாம் ஏற்படுத்துகிற இந்த வாக்குறுதியை கடவுள் மட்டுமே எடுக்க முடியும். நற்செய்தி வாசகம் இறுதி வார்த்தை, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் இணைத்ததை மனிதனுக்கு அந்த உரிமை இல்லை. ஏன்? தாலி கட்டிய உனக்கு கூட அந்த உரிமை கிடையாது. புரியுதுங்களா? இந்த தாலி, திருமண மாங்கல்யம் என்பது லைசன்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் a license to do anything for your wife, to your wife, no. அன்பின் அடையாளம். திருமாங்கல்யம் என்பது அன்பின் அடையாளம். ஆகவே இந்த திருமண வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த தாலி கட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா செல்வா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம்னு சொல்லணும், ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு கல்யாணம் கிடையாது, கேன்சல். ஏப்பா ஏமா ஞாபகம் இருக்குல்ல? இருக்குன்னு சொல்லிடு, கும்பலில் பிள்ளை சொல்லக்கூடாது. அந்த திருமாலயத்தை கையில் எடுத்து ஒரு ஜெபம் சொல்லுவோம். என்ன ஜெபம்? யாராவது சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் கிடையாது, எல்லா இன்பத்திலும் இருக்கிறீங்க.
ஆ, இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயரால் அணிந்து கொள். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 லைன் இருக்கு. அது யார் சொல்லுவா? செல்வராஜன் நிலாஷாவை பார்த்து, நிலாஷா என் அன்பிற்கும் பிரம்மாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயரால் அணிந்து கொண்டு. பிரம்மாணிக்கத்தின் அடையாளம் என்பது அன்பின் அடையாளம், வேற ஒன்றும் கிடையாது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எங்கே அன்பு இல்லையோ அங்கே வெறுப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இணைத்த இந்த திருக்குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக மாற வேண்டும். திருக்குடும்ப திருவிழா அப்படின்னு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சூசேப்பர், மாதா, இயேசுநாதர் இவர்கள் மட்டும் சொல்லக்கூடாது. என்னுடைய குடும்பம் திருக்குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ வேண்டும். கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த திருமணம் என்ற ஒரு திருவருட்சாரமாகவே இந்த திருமணம் என்ற திருவருட்சாரம் இணை இருக்கின்ற உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். அப்பா அம்மா வாங்க, 2 பேர் பேரண்ட்ஸ் வாங்க, சாட்சி வாங்க, சாட்சி 2 பேர் பேரண்ட்ஸ். சரி சரி, கவனிங்க எல்லாரும். இது முக்கியமான நேரம். சும்மா கத்திக்கின்னு பேசிக்கின்னு பூ எடுத்து போகிறதுல, அப்புறம் எஸ்ஸை எடுத்து போகிறதுல அங்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அமைதியாக ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக. அன்புமிக்க மணமக்களே, திரு அவையின் திருப்பணியால் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆர்டர் முத்திரையிட்டு காக்குமாறு இங்கு வந்து இருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே உங்களை புனித திருமுழுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்குமாய் இருக்கவும், திருமணத்தின் கடமையை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திர திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்து இருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறி பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமணம் திருச்சபை முன்னிலையும் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். செல்வராஜன், நிலாஷா. நிலாஷா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நிலாஷா என்னும் நான் செல்வராஜன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் ஏற்று உறுதிப்படுத்துவாராக. நமது ஆசிரியர் உங்களது நிறைவாய் பொழிவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்.
ஆண்டவரையும் அடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திடும். இந்த மாங்கல்யம் இவர்களின் உண்மையின் அர்ப்பணத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நிலாஷா, என் அன்புக்கும் உண்மைக்கும் அர்ப்பணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியான் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் உண்மைக்கும் அர்ப்பணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அறிந்து கொள். இருக்கைக்கு போங்க, சீட்டு போதும் போட்டு கேமராமேன் ஒதுங்க போதும் கேமராமேனில் ஒதுங்க போதும். காணிக்கு பவனிக்கு போங்க போதும். கேமராமேன் போதும், வழி விடுங்க விடுங்க. கோயில் நீங்கள் அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணி எடுத்துங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இந்த புதுமண தம்பதியர்களுக்காக நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் அமைக்க இருக்கின்ற இது எல்லாரும் எப்பொழுதும் நல்லறமாக அமைய இவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியம் வேண்டி இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். உங்கள் பதில். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்களது அர்ப்பணத்தில் இறுதி மட்டும் உறுதியாயிருந்து பணியாற்ற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையருள் பொழிபவரே, எம் இறைவா, நாட்டை ஆள்வோர் நேர்மை, உண்மை, நீதியின் வழி நடத்திடவும் மக்களை வழி நடத்திடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அருளம் இறைவா, திருமண உறவு வாழ்விலே தம்பதியராக இணைந்துள்ள திரு செல்வராஜன், திருமதி நிலாஷா தம்பதியர் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து அதன் பயனாய் நீர்த்தரும் பரிசான மக்கட்செல்வத்தை பெற்று வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, திரு செல்வராஜன்,
திருமதி நிஷா தம்பதியர் தங்களது பிரமாணிக்கத்தின் உண்மையாய் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்று அன்பு செய்து பயணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே எம் இறைவா, மங்களகரமான இத்திருவழிபாட்டை நடத்தி ஜெபித்து ஆசிர்வதிக்கும் குருக்கள், துறவியர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிபூர்ண நலன்களை பொழிந்து அவர்களை காத்து வழிநடத்த வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். நிறைவின் நாயகனே இறைவா, இம்மன வாழ்வில் பங்கேற்கும் தம்பதியர் யாவரும் தங்களது வார்த்தைப்பாட்டை புதுப்பித்துக் கொள்ளவும், மணவிழாவிற்கு ஆயத்தப்படும் இளையவர்களின் மனம் விரும்பும் காரியத்தை தேவரீர் ஆசீர்வதித்து அருளவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களது தேவைகளை எல்லாம் ஒரு பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் செல்வராஜன், நிலாஷா இவர்கள் தங்களது திருமண அருள் சார்ந்து பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் இணைந்த இந்த இல்லறம் எப்பொழுதும் நல்லறமாக அமையவும், எந்த விதமான தீமைகளும் இவர்கள் தெரிவிக்காதிருக்கவும், எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒரு அன்பு செய்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனதிடத்தையும் இவர்கள் கழிக்குமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக அவனை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமணத்தை புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். முதன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை பராமரிப்பால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையை நுகர்த்தால் அமைதி முறிபட பிணைப்பாளம் நீர் ஏற்படுத்தினீ. அதனால் உடைய திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே ஒரு பராமரிப்பினால் மறுநாளும் திருமணத்தில் என்ற சொல்லற் கருமுறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகள் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக வரும் அவள் மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர்களுடன் நாங்களும் சேர்ந்து புகழை செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது சிறப்பாக இந்த புதுமண தம்பதியருக்காக செல்வராஜன் நிலாஷா இவர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். கடவுள் இவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் ஆண்டவர் நிறைவாய் பொழிந்து தொடர்ந்து இவர்களை பாதுகாத்து வழி நடத்துமாறும் இந்த நேரத்தில் இப்பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை
இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனிடம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலே